ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஆஞ்ச் அந்த ட்ராப்ல மாட்டிக்காது. ஆஞ்ச் நில்லு. ஆஞ்ச் don't touch me. Ouch! குட் பாய். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. வேண்டாம் ஆஞ்ச், முன்னால போகாதன்னு கட்டிக்கிட்டீங்க. ஆனா சொல்றதையும் காதுல வாங்காம நீ பாட்டுக்கு பேத்துட்டேக்க. ஒவ்வொரு தடவையும் டோன்ட் டச் மீன்னு சொல்றியா? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல நான் என்னமோ பெரிய விண்ணனும் நீ ஹீரோன்னு நினைப்பா. உன்னை டச் பண்ணதை நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்கன்னா இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த அளவுக்கு இத்தூண்ட அளவுக்கு கூட இல்ல. என்ன லுக்கு விடுற? ஊமையாகிட்டியா? என்னை தள்ளி விட்டுட்டு இப்ப பேசாமங்க. ஏன் நீ பேச முடியாத அளவுக்கு ஸ்டேச்சுவா மாறிட்டியா என்ன? என்ன நினைச்சிட்டீங்க நீ? நீ யாரு? ஹூ ஆர் யூ? நீ யாருன்னு சொல்லு. கத்தி வீசுற வித்தையே எங்க கத்துக்கிட்ட? அது அது ஏதோ ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு கத்திய வீசி எறிஞ்சேன். உனக்கு அந்த கத்தி எப்படி கிடைச்சிது? நார்மலாக இருக்கிறவங்க இப்படி கத்தி வச்சுட்டு சுத்த மாட்டாங்கல்ல. ஓஹோ, இப்போ நீ என்ன அப் நார்மல்னு சொல்ற? லுக், இந்த கத்தியை என் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் எங்கே போனாலும் என் பாதுகாப்புக்காக வச்சுக்க சொன்னாங்க. அம்மா அடிக்கடி இரும்பு கண்டது தீய சக்தியை நெருங்குங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இதை எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன். என் பாதுகாப்புக்காக என் அம்மா தந்தது. அப்புறம் கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிக்கன்ல, அது கூட. என்ன லாக்கெட் எங்க போச்சு? மார்னிங் கூட இருந்துச்சே. இது வரைக்கும் நான் அந்த லாக்கெட்டை கலட்டது கூட இல்லை. திடீர்னு எங்க காணாம போச்சு? ஹலோ நெல்லு, என்ன லாக்கெட்டை நீ தானே எடுத்த? அதை திருப்பி கொடு. ஹலோ, ஓன் லாக்கெட் எதுக்காக என்கிட்ட இருக்க போகுது? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன ஃபோன், அப்புறம் இயரிங், இப்போ என்ன லாக்கெட். அதை மரியாதையை திருப்பி கொடுத்துரு. உன்னோட தாட்ஸ் எல்லாம் கரெக்ட்னு நினைச்சிடாத. நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது. என்ன லாக்கெட்? உன்னோட லாக்கெட் என்கிட்ட இல்லைன்னு சொன்ன. லாக்கெட்
அவசரப்படாத. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறேன் டேட். சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, மக்களுக்கு தீய சக்தியால எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்ப எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. அந்த பியா ஒரு ஆவி சக்தி கிட்ட சிக்கிக்கா. அதுவும் அவ தனியா வேற இருக்கா. அவ எப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கான விஷயம் கூட அவளுக்கு தெரியாது டேட். ப்ளீஸ் டேட், we have to do this. என்னாச்சு டேட்? பியா அஞ்சோட சேஃபா இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற? அவ சேஃபா தான் இருப்பான்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? பியா, பியா, எங்க போனா இவ? இந்த மின்மணி பூச்சி என்கிட்ட ஏதாவது சொல்லவும் நினைக்குதா? ஃபர்ஸ்ட் பிரீத்தி, அப்புறம் அந்த கான்ஸ்டபிள், அடுத்தது பாபி அண்ட் இப்போ இத்தனை பேர். இன்னும் அவளுக்கு எவ்வளோ ப்ரூஃப் வேணும்? அந்த சக்தியால் பியாக்கு ஆபத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடி நாம் அதை கண்டுபிடிச்சாகணும். நாம் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோமோன்னு தோணுது.